ஆகவே தான் மரித்த லாசரை உயிரோடு எழுப்பி தரும்போது தான் அந்த ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, அந்த யூதர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. இந்த இயேசு என்பது சாதாரண மனுஷன் அல்ல. நம்ம இத்தனை நாள் அவர் குருன்னு நினச்சிக்கிருந்தோம், அவர் ஒரு பெரிய மனுஷன் நினச்சிக்கிருந்தோம், அவர் ரொம்ப தங்கமான ஆள், நல்ல அறிவுரை சொல்கிறன்னு நினச்சிக்கிருந்தோம். ஆனால் அவர் சாதாரண மனுஷன் இல்லை. செத்தவனை உசுப்புறதுனால இவர் தான் கடவுள். எப்போ முடிவுக்காராங்க? அலையிலுயா 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 அலையிலுயா. இப்போ தான் அவருக்கு முடிவுக்கே வராங்க. ஏன்னா உலகத்தில் செத்தவன் தான். செத்தவனை யாருமே, அவன் என்ன அறிவாளியாக இருந்தாலும், என்ன கவிஞனாக இருந்தாலும், எவ்வளோ புலவனாக இருந்தாலும், இந்த உலகத்தை அண்டம் முழுவதும் கரைச்சி கொடுத்துருந்தாலும் கூட, அவன் சடாமுடி கிடாமுடி என்னென்னமோ வளர்த்துருந்தாலும் கூட செத்தவன் தான். மனுஷனாக பிறந்தா ஒரு நாளைக்கு செத்தவன் தான். அல்லேலூயா. அப்போ அன்பான தேவஜனமே, மரித்தவன் மனுஷனாக பிறந்தவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு ஞானியாக இருந்தாலும், இந்த பூமியில் மனுஷனாக பிறந்துட்டா பிறந்த அன்னைக்கு அவனுக்கு மரணம் இன்னும் நிச்சயிக்கப்பட்டுருச்சு. அவன் என்னைக்கு சாகுறான்னு தான் தெரியலை. ஆனால் மரித்தவன் மீண்டும் உயிரோட வந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் இங்கே ஏசப்பா மரித்து ஊரறிஞ்சு அழுது குழம்பி எல்லாரும் சேர்ந்து அடக்கலம் பண்ணப்பட்டு 4வது நாள் அந்த உசுப்பி அவன் உயிரோட வாரதான் ஜனங்கள் பார்க்கும்போது, அந்த சீலையெல்லாம் சுத்தின சீலையோடு வரும்போது அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். இவர் அதிசயமான மனுஷன், இவர் அதிசயமான மனுஷன் மட்டுமல்ல, இவர் அதிசயமான தேவன் என்று அந்த ஊரெல்லாம் நம்பினாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாள் சாமியை கும்பிட்ட போது, இயேசுவை நம்பின போது, இந்த பொம்பளைகளுக்கு வைக்கமில்லை, இயேசுன்னு ஒருத்தர் வந்தானா வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு அவன் ஒரு ஏமாத்துக்காரன், இது ஒரு அறிவில்லாத முண்டங்கள் என்று சொல்லிக்கிருந்த அந்த ஊரில், அந்த ஜனங்கள் மத்தியில் இயேசுதான் உண்மையான கடவுள் என்று அந்த ஜனங்கள் தீர்மானம் பண்ணாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா.